வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முட்டை நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறப்போ அந்த முட்டை உடஞ்சி போயிடும். இல்லைன்னா நம்ம வேக வைக்கிறப்பயே அது பிரிஞ்சு அந்த லேயர்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக எப்படி முட்டை பாயில் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பாயில் பண்ணுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தியான பிஞ்சு போகாத முட்டை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 ஸ்பூன் ஆயில் இந்த பாயில் பண்ணுற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் முட்டையை பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த முட்டையை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக இது குக் ஆகி வரும். 10லேருந்து 15 மினிட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு இந்த முட்டை நல்லா வெந்து கிடச்சிருங்க. அதுக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா இது ஓவர் குக் ஆகி ரொம்ப ரப்பர் போல் ஆகிடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளே இந்த முட்டையை நீங்கள் அவிச்சு எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக்ஸ் வந்திருக்கு. ஒரு 2 முட்டையில் மட்டும்தான் கிராக்ஸ் வந்திருக்கு. அது உள்ளே இருக்க ப்ரெஷர்னால் இந்த மாதிரி கிராக்ஸ் விழுகுது. இதெல்லாம் ரொம்ப காமன் தான். நோ இஷ்யூஸ். இந்த கிராக்ஸ்னால் உள்ளே சும்மா ஒரு கீரல் மாணிக்க கூட இருக்காது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் உரிச்சு காட்டுறேன். மேற்கொண்டு இந்த சூடான தண்ணியிலே இருந்துச்சுன்னா இது குக் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறதுனால இது குக் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணுறதோட நம்மளுக்கு ஈஸியாக வேலையும் முடியும். ஆமாம், டக்குன்ட்டு இது கூல் ஆகிடும், நம்மளும் உரிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கிராக் விழுந்த முட்டையை உரிச்சு காட்டுறேன், பாருங்கள். இப்போ ஓடு ஃபுல்லாகவே உரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா அந்த கிராக்ஸ்னால இதில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ரொம்ப கிளியராக நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கும். நம்ம எந்த கிரேவியில் வேணால் கட் பண்ணி போட்டால் கூடயும் நோ இஷ்யூஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் வெந்துட்டுருக்கும். இனி எல்லா முட்டையும் இதே போல் உரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம முட்டை பாயில் பண்ணி எடுத்துட்டோம். பொதுவாக முட்டை உரிக்கிறப்போ அந்த ஓடு வெள்ளைக்கரையும் அப்படியே சேர்த்து நல்லா தோண்டி பாலமாக போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடும். அந்த ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வராது. அதே போல் நம்ம முட்டை வேக வைக்கிறப்பேவும் அந்த தண்ணியிலேயும் அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக கொலாப்ஸ்டு 1 முட்டை ஃபுல்லாக போயிடும். 2 முட்டை கூட போயிடும். இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நம்பி நீங்கள் இதை செய்யலாம். இதே போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுடைய மொபைலுக்கு சேரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பூமாஸ் ஃபெதர்ஸை. அந்த பெல் பட்டனில் ஆளை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம்.